ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் ஆட் பண்ணிருக்கேன். இந்த எஃப்எஃப் என்கிட்ட ஒரு சிஸ்டர் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே அன்னைக்கும் டப்பாக வச்சப்படி ஒரு கலெக்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சிஸ்டர், நீ கேட்ட ஸ்டோரி தான் இப்போ நான் ரெடி பண்ணி போடுறேன். இதில் 2-3 கேரக்டர்ஸை மட்டும் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகே ஆடா, நீ இந்த பிளேஸில் ஜேக்கப்புக்கு பார்ட்னரம் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருந்த. நான் அதுக்கு பதிலாக அந்த பர்சன்ட், அதாவது ஜேக்கப்புக்கு பார்ட்னராக நான் ஃபிலிக்ஸை நேம் வச்சுருக்கேன். ஓகே ஆடா, ஓகே. நீ கேட்ட ஸ்டோரி லைன் தான் டாப்பாக வச்சபடி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில். ஓகே ஆடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள அப்படிலாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணிவிட்டு நான் மாஃபி ஃபேமிலி சீசன் 3 ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஆடா, அதுக்கான டைட்டை மட்டும் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போடலாம். இதில் குட்டியே ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருந்தேன். இதில் நம்மகிட்ட டே, அப்புறம் ஜிமின், அப்புறம் நம்ம ஜேக்கப், இவங்க 3 பர்சன்ஸுமே சிட்டியில் இருக்கிற பர்சன்ஸ். சிட்டியில் நம்மகிட்ட கலெக்டராக இருப்பார். நம்ம ஜிமினா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது நுண்பொருளை செக் பண்ணுறவங்க ஆர்கியாலஜிஸ்ட். ஓகே, நுண்பொருள் ஆய்வாளர்கள். ஓகே ஆடா, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் நம்ம ஜிமினா பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஜேக்கப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே ஆடா, அப்புறம் வில்லேஜ் சைடில் நம்ம ஜங்குக்கு, சுகா, அப்புறம் ஃபிலிக்ஸ், இவங்க 3 பர்சன்ஸ்க்குமே பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. இவங்க 3 பர்சன்ஸுமே வில்லேஜில் தான் இருப்பாங்க. சிங்கிளாக அவங்க 3 பர்சன்ஸும் ஒன்றா ஒரே பிளேஸில் தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இதில் நம்ம ஜேகேவோட கேரக்டர் செம ரூடான கேரக்டர். ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரோ மட்டும் போடும். டேக்குக்குள்ளே எப்படி லவ் வருது, எப்படி லவ் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே வர குட்டி குட்டி ப்ராப்ளத்தை எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தான் ஸ்டோரி. ஓகே ஆடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த எஃப்எஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கேளுங்க இந்த பாட்டை. இதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் கரெக்டாக கொண்டு வந்துருந்தேன். ஓகே ஆடா, இப்போ அப்படியே நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வில்லேஜ் சைடை தான் காட்டுது. வில்லேஜ் சைடில் ஒரு பெரிய பிக் ட்ரீ இருக்குது. அந்த பிக் ட்ரீக்கு மேலே ட்ரீ ஹவுஸ் இருக்குது. அந்த ட்ரீ ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கும், சுகாவும், ஃபிலிக்ஸுமே இருக்காங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் யாருமே இல்லைங்கிறதுனால இந்த பெரிய பிக் ட்ரீ, அதோட வில்லேஜுக்கு கொஞ்சம் அவுட் சைட், வில்லேஜ் பக்கத்தில் கிடையாது, வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பிக் ட்ரீ இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் மரம். அந்த ட்ரீயில் தான் இவங்க ட்ரீ ஹவுஸ் ரெடி பண்ணி அந்த பிளேஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மூமெண்ட்டுக்கு. அந்த ட்ரீ ஹவுஸுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு மாதிரி நல்லா ஃபாரஸ்ட் பிளேஸ். அந்த ஃபாரஸ்ட் பிளேஸில் ஒரு ஓல்டு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்குள்ளே இருக்கிற ஒரு காடோட, அதாவது மூன் காடு, சன் காடுன்னு அந்த மாதிரி சன் காடோட ஒரு லுக், அந்த லுக்கு பயங்கரமாக பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்கான இந்த மோமோட இங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜிமினா சைடு போயிடுவோம். ஜிமினா சிட்டியில் அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஜிமினாவுக்கு ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வில்லேஜில் ஒரு ஓல்டு டெம்பிள் இருக்குதா, அந்த டெம்பிளை போய் நீ செக் பண்ணி பாரு, அது எவ்வளோ இயர்ஸ் ஓல்டுங்கிறது தெரியணும். அதில் ஏதாவது கிங்ஸ் ரெடி பண்ண மூமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பழைய டெம்பிளானுங்கிறத செக் பண்ணி நம்ம அதுக்கான ப்ரூஃபெல்லாம் ரெடி பண்ணணும். இந்த ஒர்க்கை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட ஹையர் ஆஃபீஸர் பேச ஜிமினாவுமே ஓகே பண்ணுறாரு. நான் அந்த பிளேஸில் போய் அந்த ஒர்க்கை பண்ணுறேன். அது எந்த பிளேஸ், எங்கே இருக்குது, சிட்டிக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா எக்கச்சக்க பிளேஸில் உள்ள ஒவ்வொரு நேமை சொல்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் ஹையர் ஆஃபீஸர் தான் ஒரு வில்லேஜ் நேமை சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், என்னடா மேப்பில் கேட்காத நேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஷாக் ஆகி, நீங்கள் சொல்கிற நேமை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், இது எந்த சிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் இது சிட்டியே கிடையாது, இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸில் உள்ள ஒரு வில்லேஜ். அதாவது அந்த பிளேஸில் ரொம்ப அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த வில்லேஜில் தான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதா எனக்கு 2-3 பிக்ஸ்லாம் கிடச்சிருக்கு, இதை பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டெம்பிளை யாரோ இந்த ஹையர் ஆஃபீஸருக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த பிக்கில் பார்க்க சொல்லி இது ரொம்ப ஓல்டு டெம்பிள் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ராஜா காலத்தில் உள்ள பர்சன்ஸ் தான் இந்த டெம்பிளெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லேஜுக்கு போய் உன்னோட
என்னோடய ஒர்க்கை பாரு, அதில் அந்த டெம்பிளில் இருக்கிற எல்லாட்டையுமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவுக்கான ஒர்க்கை மட்டும் ஜிமினா கிட்ட சொல்லவும் ஜிமினா ஷாக் ஆகி, என்ன வில்லேஜா? வில்லேஜ் சைடு எப்படி இருக்கும்னு தெரியலையே, இங்கேருந்து சிங்கிளாக அவ்வளோ தூரம் போகணுமா? ஐயோ பயமாக வேற இருக்குதே, என்ன நம்மளை பிடிச்சி இதில் கூட்டு விட்டுட்டாரு. சரி இப்போ என்ன பண்ண ஹையர் ஆஃபீஸரு, இப்படி நான்டா நிறைய டேலண்டான பர்சன்ட், என்னோடய டேலண்ட்டை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டாரு. இனி என்ன பண்ண, போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கான லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமினாவோட சொல்கிற தட்டினப்படி நம்ம ஜேகூப் என்றாகிறாரு. டே லூஸு, பயந்துட்டேன்டா, இந்த மாதிரியாடா அவன்ட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா ஆர்கியாலஜிஸ்ட், என்ன இப்போ எதையாவது ஃபுல்லாக செக் பண்ணி தூசி தட்டி எதையாவது கண்டுபிடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெசெட்டுக்கோ அந்த குட்டி ப்ரெசெட்டுக்கோ இதை வச்சு தானே நீ அந்த திங்ஸில் இருக்க தூசியெல்லாம் தட்டுவேன், அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், இப்போ என்ன டெக்லைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலாய்க்காவும் நம்ம ஜிமினா கேண்டாக்கி, டே போலீஸ்மேன் ஓவராக பேசாதடா, இதெல்லாம் பற்றி நீ டென்ஷன் ஆகக்கூடாது, ஓகே? என் ஒர்க்கை நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியும், எந்தெந்த ப்ரெஸ்ஸை வச்சு எடை க்ளீன் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று சொல்லி கொடுக்காண்டானுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகப்பும் ஜிமினாவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். என்னடா ப்ராப்ளம்? ஜிமின், ஏதோ நீ ஒரு வில்லேஜுக்கு போறியாமே, எனக்கு நியூஸ் வந்துடுச்சா, வராமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாண்டா, இந்த மாதிரி ஒரு வில்லேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் ஒரு கலெக்டராக அவர் எத்தனை பிளேஸில், கலெக்டருக்கு கீழே எத்தனை பிளேஸ் எத்தனை வில்லேஜ் இருக்குங்கிறது நம்ம டேக்கு நல்லா தெரியும். அந்த வில்லேஜோட நேமை சொல்லவும், இது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, இந்த வில்லேஜ் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் இந்த பிளேஸில் அந்தளவுக்கு எல்லா ஸ்பெசிஃபிக்களும் இருக்காது, ரொம்ப பூரான பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு என் கூட ஒர்க் பண்ணுற பர்சன் சொல்லியிருக்காங்க. நான் அந்த வில்லேஜுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நானும் அந்த டென்ஷனில் தான்டா இருக்கிறேன், சிட்டிலே இருந்து சிட்டி லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு வில்லேஜுக்கு போனால் எப்படிடா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். சரி சீக்கிரம் போய் உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் சிட்டியை பார்த்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்ச்சான். டென்ஷன் ஆகாதடா, அவனை சும்மா கலாய்க்கிறான், சீக்கிரமாகவே நீ ஒர்க்கை முடிச்சிட்டோ, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, ஏன்னா அது என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற வில்லேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன், ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை கலெக்டராகவும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜிமினாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, சரி ஓகே நான் சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம சிட்டிக்கு வந்துடுவேங்கிற மாதிரி ஜிமினா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பேக் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வில்லேஜ் சைடை கட்டுது. வில்லேஜ் சைடில் ஒரு ஃபுட் ஷாப் மாதிரி இருக்குது. அந்த ஃபுட் ஷாப்பில் அதாவது வில்லேஜ் சைட்லேயே குட்டி குட்டி ஷாப் இருக்கும்ல, ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்க ஷாப் மாதிரி, அந்த மாதிரி கடைங்க இருக்குது. அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் நம்ம ஃபிலிக்ஸும் உட்காந்து 2 ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, டே ஜங்குக்கா எங்கே பாட்டியா அப்படிங்கிற மாதிரி வில்லேஜ் சைட்லலாம் இந்த கல்லுங்கிறோம்ல, சரக்குன்பாங்க, அந்த மாதிரி ஐட்டம் தான் கிடக்கும். அந்த மூமெண்ட்டில் பாட்டியா இன்றைக்கி நான் கல் வாங்கிட்டு வந்துருக்கேன், நம்ம எல்லோரும் இதை ஸ்கிப் பண்ணி குடிப்போங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் 2 பாட்டில் அப்படி தூக்கி காட்டுவானா. அந்த மாதிரி காட்டுனா, டே மார்னிங் இந்த ஒர்க்கை பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி சுகாட்டிட்டுனா, உனக்கு வேண்டானா போடா, நாங்கள் 2 பேரும் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் சுகா விட்டுட்டுனா, டே ஃபைட் பண்ணிக்காதீங்கடா, சாப்பிட தானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எழுந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப அதிகமாகலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. டக்குன்னு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாடா ஃபிலிக்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போனால், அப்போ நான் வரேன்டாமாடா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், நான் கூப்பிடாமலே நீ வரணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து போனால், நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவாடா அப்படிங்கிற மாதிரி சுகாவுமே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி இப்போ இந்த மாதிரி பண்ணால் அந்த பிளேஸில் சின்ன ஒர்க்கு கூட நம்ம ஜங்குக்கு சுகாவும், முக்கியமாக ஜங்குக் சின்ன ஒர்க்கு கூட பண்ண விட மாட்டார். எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் ஃபைட்டப் பண்ணிகிட்ருக்காரு. ரோட்டில் போகிற வர பர்சன்ஸ்லாம் பார்க்குறதே கிடையாது. அந்த பிளேஸில் அந்த வில்லேஜில் நம்ம ஜங்குக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான், அதாவது ரவுடின்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் தான். ஜங்குக்கை பார்த்தாலே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் அள்ளு விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா நம்ம ஃபிலிக்ஸ் தான், கெட்டுடா கெட்டு, நம்ம மச்சான் முன்னாடி போக சொல்ல நம்ம கெட்டாக போகிறோம்ல, இவ்வளோ நேரம் இந்த ரோட்டையே மறைச்சபடி ஒரு க்யூனே நின்றுச்சு,
ஜங்குக்கு பாட்டு அடுத்த செகண்டே எல்லாம் பறந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கோவட்டில வயசான பசங்க, ஓல்டு பர்சன்ஸ், யங் பர்சன்ஸ் அப்படிலாம் பார்க்க மாட்டார். கோவம்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே தான் பனிஷ்மெண்ட்டு தான். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாரையுமே சிறப்பாக செதுக்கி இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் யாருமே நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுறது கிடையாது. ஏன்னா சைல்ட்லேருந்தே நம்ம ஜங்குக் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. எல்லாருமே திட்டியிருப்பாங்களா, எல்லாருமே பனிஷ் பண்ணியிருப்பாங்களா, அந்த சுச்சுவேஷன்லேயே வளர்ந்த அந்த மூமெண்ட்டுக்கு அது போடா குறைக்கி தன்னோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் தான் காரணம். தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன்ட்டு தான் ஜங்குக் இந்த வில்லேஜை விட்டே வெளியே போகாமலே இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி போயிட்டுருந்தா ஆப்போசிட்டில் பாய்ஸஸ் மற்ற பர்சன்ஸ் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து பயங்கரமாக பயப்படுவாங்கன்னா, கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கோட லுக் அட்ராக்ஷனில் நம்ம ஜங்குக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜங்குக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லணும்னு திங்க் பண்ணுவாங்க. பட் ஜங்குக்கோட அந்த லுக்கை பார்த்து அப்படி முறைக்கிற மாதிரி ஒரு டோனிங்கில் திரும்ப வரா. இந்த டோனிங்கை பார்த்து லவ் சொல்ல வர பர்சன்ஸுக்கும் லவ் சொல்ல வராது. பயத்துலேயே அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பர்சன்ஸ்க்கு நம்ம ஜங்குக்கு ஒரு க்ரெஸ்ஸான பர்சன் மாதிரி தான். அவ்வளோ வரைக்குமே நம்ம ஜங்குக் க்ரெஸ்ஸாக இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் ட்ரீ ஹவுஸ்க்கு மேலே உட்காண்ட்ருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்கள்ல ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பர்சன்ஸும் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு. ஜிமினா என்ட்ராகி இதாண்டா அந்த வில்லேஜா, ஐயோ ரோடாடா இது ரோடு, முதல்ல இந்த டேட்டை சொல்லிவிட்டு இந்த பிளேஸில் நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி கால் பண்ணி அவனை திட்டணும். ரோடு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டே போட்டு திட்டிக்கிட்டு நம்ம ஜிமினா கரெக்டாக அந்த ட்ரீ பக்கத்தில் வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நம்ம சுகாடா அந்த ட்ரீ கல் இருக்குல்ல அதை குடிச்சபடியும், யார்டா இது ஒயிட்டாக வந்து நிற்கிறது, நைட் ஆயிடுச்சு, மூன் வந்து இப்படி எர்ட்டில் வர சான்ஸ் இல்லையே, ஸ்கையில் தானே நான் பார்த்துருக்கேன், யார் இந்த ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால், ஐயோ டைம் ஆயிடுச்சு போலுக்கே, அப்போவே நான் நைட் ஆயிரும்னு நினச்சேன், மணி என்னவா இருக்கும், டைம் என்னன்னே தெரியலையேங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். டைம் வந்து ஒரு 6 to 7 o'clock ஆகுது. என்னடா 7 o'clock போலக்கு இந்த பிளேஸ்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோக்குள்ளே அள்ளு விடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி எங்களோட எந்த ஹவுஸும் தெரியலையே, இப்போ இங்கேருந்து அந்த வில்லேஜுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியலையே, அந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முட்டி நம்ம ஜிமினா அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, ஹலோ ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா, இந்த மாதிரி கூப்பிட்டான். என்ன ஒயிட்டு பியூட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக் ஆகி, யார்டா என்ன கூப்பிடுறதுன்னு மறுபடியும் சுற்றி முற்றி பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தா, ஹலோ காடு கேட்கலையாடா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சுகா கட்டுனா நம்ம ஃபிலிக்ஸ் தான், என்னடா மப்பு அதிகமாயிட்டா, என்ன தானாக வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸு கட்டுனா, டே தானாக வளரடாங்க பாருடா, செம ஒயிட்டாக ஒருத்தன் வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு சொல்லவும், எது ஒயிட்டாவா, டே போன வீக்கில் ஒரு அங்கிள் டெத் ஆனாரே அவர் கோஸ்ட்டாக வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீலிக்ஸு கலாய்க்கவும், எது கோஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஷாக் ஆகி ஐஸ் எல்லாம் ரப் பண்ணுறாரு. வேகமாக ரப் பண்ணிவிட்டு ஜிமினாவை திரும்பவும் பார்க்குறாரு. டேய் இந்த பர்சனோட ஃபேஸுக்கும் அண்ட் அங்கிளோட ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, இவர் இல்லை, இவரும் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஃபீலிங்ஸு பயங்கரமாக விழுந்து சிரிச்சா. ஜங்குக்கு தான் கரெக்டாக அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே வராரு. அதாவது ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உட்காந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீ ஹவுஸ் மேலே. ஹவுஸ் உள்ளுக்க இவங்க ஹவுஸ்க்கு வெளியே தான் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஹால் மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி. இவர் கரெக்டாக அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே வந்து ஏன்டா அந்த மாதிரி கட்டிகிட்ருக்கீங்க, ட்ரிங்க் தானடா பண்ணிகிட்ருக்கீங்க, அமைதியாக இருக்க தெரியாது, எனக்கு ஸ்லீப்பிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆகுதுல்ல, கட்டுன்னு கட்டிகிட்ருக்கீங்க,
தூங்கணுமா தூங்காண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டவும், டேய் ஜொங்குக்கா கத்தாதடா, நம்ம வில்லேஜுக்குள்ள ஒயிட்டா ஒரு பர்சன்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து நின்னா, யாருடா இவங்க 3% அப்படிங்கிற மாதிரி சீமினா ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு சுகா ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். ஹலோ ஒயிட் பியூட்டி, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா கட்டுனா ஜொங்குக்கும் ஃபிலிக்ஸ் தான் எடு ஒயிட்டு பியூட்டியா அப்படிங்கிற மாதிரி சிவாவை நோட் பண்ணா, டேய் என்ன மாதிரிடா கூப்பிடுற, யாருடா ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம ஜிமினா கட்டுனா, டேய் நீ தாண்டா பார்க்க ஒயிட் மில்க் மாதிரி இருக்கிற, அப்போ நான் அப்படி தாண்டா கூப்பிடுவேன் ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கூப்பிட்டான். டேய் கீழே அடக்கிற ஸ்டோன் எடுத்து மண்டையை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சிமினா கீழே அடக்கிற ஒரு கல் ஸ்டோன் எடுத்து நம்ம சுகாவை பாட்டு ஏறிய போனால் ஜொங்கு கோவமாக முறைக்கிறாரு. டே என்னடா எங்கள் பிளேஸ்க்குள்ள என்றாகி என் ஃப்ரெண்டே அடிச்சிருவியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு மேலேருந்து ஜொம்புன்னு வரும். ஐயோ டி மனுஷனா இல்லை வேற எதுமாடா, அவ்வளோ உதறதுலேருந்து எப்படிடா ஜம்ப் பண்ண, உனக்கு ஃபீட்டு லெக்லாம் வலிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்கான ரியாக்ஷன்லேயே ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சு அந்த கல் அந்த ஸ்டோன் இருக்கும்ல அது அப்படியே கீழே பட்டபடி, ஐயோ சார் கோவம்லாம் படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டாடு எனக்கு தெரியாதுல்ல, இதுக்கெல்லாமல் இவ்வளோ கோவப்படுவீங்க, நான் என்ன பார்த்தீங்களா கல்லை கூட கீழே போட்டுட்டேன், டென்ஷன் ஆக்காதீங்க, நான் இந்த வில்லேஜுக்கு நியூ பர்சன், ஒர்க்கு விஷயமா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாவும் கரெக்டாக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி வராரு. டே விட்றா என்னடா இந்த மாதிரி உன் கோவத்தை கொண்டு வந்து இந்த ஏஞ்சல்கிட்ட கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை பேசுகிறத கேட்க சொல்லலாம் ஃபீலிக்ஸுக்கு தான் பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. ட்ரிங்க் பண்ண போர்டையில் சுகா கண்ட மணிக்கு வளர்றான். நாளைக்கு மார்னிங் இருக்கட்டு ஜங்குக்கு பயங்கரமாக இவன் கிஃப்ட் கொடுப்பான் சுகாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சா. இந்த மாதிரி ஏஞ்சலு ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்க ஜிமினாவுக்கிட்ட ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா நீ இப்படி வியாடாலாம் பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்து அப்பலாமாடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணான். ஏன்டா இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்க, அதிகமாக குடிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டான். சே லைட்டாக தான் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக குடிச்சேன்னு ஹேண்ட்ஸை விரிச்சு காட்டுறாரு. இந்த மாதிரி விரிச்சு காட்டினா நம்ம ஜொங்குக்கிட்ட, சரி போ நான் யாரையும் எதையும் பண்ணலை, நீ மண்டல ட்ரீ ஹவுஸ்க்கு போ, அப்போன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணப்படியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அங்கேருந்து போனால் டிமினா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, நீ இந்த வில்லேஜுக்கு நியூவாக வந்துருக்கியா, பயப்படாத, இந்த வில்லேஜே ஏன் கண்ட்ரோலடாக இருக்குது, ஓகே உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட வந்து கேளு, எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், ஓகேயா ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போனால், ஐயோ ஆரம்பமே செம்மையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு வந்தேன், அந்த வில்லேஜுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி சுகா பட்டு கேட்டான். வில்லேஜோட நேமாக சொன்னதோட ட்ரீ பாய்ஸும் செம்ம காண்டாக்குறாங்க. இவ்வளோ நேரம் ஒயிட் பியூட்டின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம சுகாவே, அந்த வில்லேஜை ஏன்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். ஆகா இவ்வளோ நேரம் நல்லா தானடா பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா டென்ஷன் ஆகுற, அந்த வில்லேஜில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒர்க் பண்ண வந்துட்டுருக்கேன், ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு, எனக்கு இந்த மாதிரி டார்க் நைட்டெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்கும், டார்க் நைட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு, இதுவே உனக்கு டார்க் நைட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ எங்கேருந்து வர அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் சிட்டியிலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போனா போடு, இன்றைக்கி நைட்டு வந்து எங்கே கூட ஸ்டே பண்ணு, எடு உன் கூடயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனான். வில்லேஜுக்கு இந்த டயத்துலலாம் போக முடியாது, போகிற வழி முழுக்க கோஸ்ட்டாக இருக்கும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து வேகமாக போனால் எடு கோஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் சுகாவை ஃபாலோ பண்ண போயிடி, நான் மார்னிங்கே இந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே நேராக நம்ம சுகா கூட போகிறாரு. சொங்கோக்கு தான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இவனே ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தானுங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி திட்டுனா, பாவம் ஒயிட் பியூட்டிக்கு எந்த ப்ளேஸுமே கிடைக்கலையா, அவனை ஏதோ ஒர்க்குக்கு வந்திருக்கானா, சிட்டியிலேருந்து வந்திருக்கானா, பாவம்ல, பாரு இந்த ஏஞ்சல் ஃபேஸை பாரு, இதை பார்க்க சொல்ல எனக்கு பாவமாக தெரியல, சத்தியமாக தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் சொல்லவும், நீ வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, ப்ளீஸ் ஜங்கோக் ஒர்க்கு விஷயமான் இருக்கானா, மார்னிங் எழுந்து இங்கே இருந்து போயிடுவான், இந்த சேர்லேயே உட்காந்துருப்பான்,
இல்லை ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே என் நேம் ஜிமின்டா, ஜிமின்னு சொல்லுடா, ஒயிட் பியூட்டின்னு சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனேன். பட்டு ஜிமின்ங்கிறத விட என் நேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே பிளேஸில் நம்ம சுகா ஃபுல்லாக மட்டையாயிருவார். ஐயோ! கொஞ்சம் செகண்ட நம்மள படாத பாடுபடுத்திட்டானே! ஐயோ! இவன் இந்த மாதிரி ஃபுல்லா மட்டையாயிட்டானே! இவங்க 2 பேரும் நம்மள இங்க 2 போக சொல்லிருவாங்களோ! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என் ஜங்குக்க நோட் பண்ணிட்டு, என்ன ஜங்குக்கு தானே செமையா சிடுன்னு நிற்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு, இங்க பாருங்க சார், நான் வந்து சிட்டியிலேருந்து வந்திருக்கேன். வில்லேஜுக்கு ரொம்ப டார்க்கான பிளேஸில் இந்த மாதிரி தெரியுது. பயமாகவும் இருக்குது. இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்கேயே இருந்துக்கட்டுமா? எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். மார்னிங் ஆனதோட நானே இங்கே இருந்து வில்லேஜை பாட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறத கேட்டு, வில்லேஜ் இடமும் ரொம்ப தூரம் நினப்பு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வில்லேஜ் அப்படியே அந்த பிளேஸில் அவர் இருந்த பிளேஸில் அப்படியே ஸ்லீப் பண்ண அப்படி படுத்தேன். ஜங்குக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே ஸ்லீப் பண்ண போனால் நல்ல வேலை நம்மளை இந்த பிளேஸில் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணாங்கங்கிற மாதிரி நம்ம ஜெமினாவுமே அப்படியே ஸ்லீப் பண்ணுவாரா. இப்போ ஒரு 11:00 ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கிட்டேருந்து ஜெமினாவுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம், ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு மொபைலில் கால் வர்றது கூட நம்ம ஜெமினாவுக்கு தெரியல. அந்த மொபைலில் வந்து நம்ம ஜங்குக் எடுக்கிறாரு. எடுத்து அதை அட்டன் பண்ணால், ஹலோ ஜெமின், சேஃபாக வில்லேஜில் போய் சேர்ந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜங்குக் வந்துட்டு அவரோட வாய்ஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், டேய் உன்கிட்ட தாண்டா கேட்குறேன், டைம் 11:00 ஆயிடுச்சு, சேஃபாக வில்லேஜுக்குள்ளே போயிட்டல்ல, என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரியும், நீ உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம ஜிமினாட்டா பேசுகிறதா திங்க் பண்ணி ஜங்குக்கிட்டே அவள்கிட்டையும் பேசுகிறாரு. பேசிட்டு அந்த காலை கட் பண்ணா, ஓ நீ அந்த ஒர்க்குக்கு வந்துருக்கியா, நான் தப்பான பர்சன்ஸை இந்த பிளேஸில் ஸ்டே பண்ண விட்டுட்டேனே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும்டா, நீ எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த மொபைலை கட் பண்ணபடி அவர் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அந்த பிளேஸ்லேயே போய் ஸ்லீப் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிமினாண்டா லேட்டாக எழுந்துக்கிறாரு. மற்ற எல்லாருமே எழுந்தாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஜிமினா அப்பன்னா எழுந்துட்டு 3 பர்சன்ஸும் ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக ஃபுட் எடுத்து சாப்பிட்ற மூமெண்ட்டுக்கு சுகாடா ஜிமினா பார்த்துட்டு, டேய் யார்டா நீ, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, யார்டா உன்னை மட்டும் எங்கள் ட்ரீ ஹவுஸ்க்குள்ள அலோவ் பண்ணதுங்கிற மாதிரி சுகா ஜிமினா பட்டு கட்டுனா, ஏன்டா டே நைட்டு முழுக்க ஒயிட் பியூட்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ வாடா போடாடா போட்டு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணால், ஃபிலிக்ஸ் தான், டே லூஸு நீ தானடா நைட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு வந்தேனுங்கிற மாதிரி நைட்டு நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமாக சிரித்தான். சுகா ஒரு மாதிரி டிஷையாக்கி டே வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை வேகமாக சாப்பிட்டுட்டு சரி எனக்கு ஒர்க் இருக்குங்கிருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். நீ போகிற ஒர்க்கை விட இங்கே அதிகமாக இன்னொரு ஒர்க் இருக்குது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஃபிலிக்ஸ்க்கும் ஷிகாவுக்கும் அது புரியல, என்னங்கிற மாதிரி ஜங்குக்கும் நோட் பண்ணால் ஜிமினா டக்குன்னு அவரோட திங்ஸஸ் பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தபடி வில்லேஜுக்கு போகணுங்கிற மாதிரி அந்த ட்ரீ ஹவுஸை விட்டு இறங்கினான். வில்லேஜ் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அந்த ட்ரீ ஹவுஸுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நைட்டு டைம் பார்க்குறதுனால அந்த லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லாதனால ரொம்ப டார்க்காக இருக்கிற மூமெண்ட்டுக்கு வில்லேஜ் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிருப்பாரு. அட பாவிங்களா, ஒரு 15 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருந்தாலே நான் வில்லேஜுக்குள்ளே போயிருப்பேனாடா, எவ்வளவோ தூரமாக இருக்கிற மாதிரி இவ்வளோ பக்கத்தில் இருக்க வில்லேஜாடா இப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடுப்புலேயே நம்ம ஜிமினா 3 பர்சன்ஸையும் நோட் பண்ணிவிட்டு நேராக வில்லேஜுக்குள்ளே என்ட்ராகி வில்லேஜில் ஹெட்டாக இருப்பாங்களா தலைவராக, அந்த பர்சன்கிட்ட நான் இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு டெம்பிள் இருக்குது, அதை வந்து நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அந்த டெம்பிளில் என்னென்ன இருக்குங்கிறத நான் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா வந்து அந்த வில்லேஜோட ஹெட்டுகிட்ட வந்து எல்லாத்தையுமே பேசுகிறாரு. அந்த ஹெட்டுமே எல்லாத்துக்குமே ஓகே பண்ணி அது இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் நம்ம ஜங்குக்கு இருப்பார்ல, அந்த ட்ரீ ஹவுஸை சொல்லி அதுக்கு பக்கத்தில் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேனுங்கிற மாதிரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினாவும் போகிறாரு, ஃப்ரெஷ்அப் ஆகி வர ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு கரெக்டாக அந்த
டெம்பிளுக்கு தான் வராங்க. நம்ம ஜிமினா கூட ஒரு 2-3 பர்சன்ஸ் ஒர்க்குக்காக இப்போ தான் வந்திருப்பாங்க அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற பர்சன்ஸ்லாம். அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்த்தியாக இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காக ஒரு 3 பர்சன்ஸை இந்த வில்லேஜில் ஹெட்டாக இருப்பாங்களா அந்த பர்சன் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். ஜிமினா கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அந்த டெம்பிளை நோட் பண்ணுறாரு. வா, பிக்கில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குடா. அப்போ இது உண்மையிலே ஒரு ஓல்டு டெம்பிளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதை நான் இனி இந்த டெம்பிளில் உள்ள ஒர்க் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஜிமினா ஒர்க் பண்ணலான்னுங்கிற மாதிரி அவரோட திங்ஸ்லாம் எடுத்தான். அந்த டெம்பிளுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜொங்குக்கேன்றாக்கி என்னடா பண்ண வந்துருக்கீங்க டெம்பிள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அந்த 3 பர்சன்ஸும் ஜொங்குக்கு பார்த்தா அடுத்த செகண்டு ஐயோ இவனா இந்த ஹெட்டு சொன்னார்னு சொல்லி ஊர் தலைவர் சொன்னார்னு சொல்லி இங்கே இவ்வளோ வேகமாக வந்துட்டோமே, இவன்கிட்ட 2 டேஸ்க்கு முன்னாடி அடி வாங்கின அடி இப்போ கூட ஞாபகம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் நோட் பண்ணான். இன்னொரு பர்சன்ட் ஐயோ இவனை நான் அன்றைக்கி அப்படி திட்டுனேன்னு சொல்லி தானே என் மவுட்டிலேயே பஞ்சு பண்ணி டீட்டை முட்டிட்டு தட்டி எடுத்தான். என்னோடய ஒய்ஃப் என்னை என்ன மாட்டி திட்டுனானுங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒவ்வொரு டைப்பில் அடிச்சிருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்த அடுத்த செகண்டே 3 பர்சன்ஸ் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவாங்க. என்னாலலாம் அவன் கூட ஃபைட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஓடுனா அந்த ஊர் தலைவர் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவங்க சிட்டிலேருந்து வந்துருக்காங்க, இந்த டைமில் ஏதோ ஆராய்ச்சி பண்ண வந்துருக்காங்களா, முதல்ல வழி விடு, அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஊர் தலைவர் கட்டுனா டே வில்லேஜுக்கு நீ வேணால் ஹெட்டாக இருக்கலாம், ஆனால் பட் இந்த வில்லேஜ் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்கும், இந்த வில்லேஜ் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பர்மிஷன் நீ கொடுக்கக்கூடாதுடா, நான் கொடுக்கணும். நான் கொடுத்தா தான் இங்கே ஒர்க்கு நடக்கணும். என்னை தாண்டி நீ ஒர்க் பண்ணிடுவியாடா, பண்ணட்டா, நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையே பாட்டும் நம்ம ஜங்குக்கு மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஜங்கு பேசுகிறத கேட்டு என்னடா இவ்வளோ ரூடாலாம் பேசுகிற, டே நான் ஒர்க்குக்கு வந்தேன்டா, முதல்ல வில்லேஜை விட்டு வெளியே போடா, இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒயிட் பியூட்டியாக வந்த நீ அப்புறம் ஒயிட் பியூட்டியாக போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு ஜிமினாவே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஜிமினா ஒர்க் பண்ணலான்ங்கிற மாதிரி போனாலும் நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 2-3 பர்சன்ஸ் ஹெல்ப்புக்கு இருந்ததுன்னா ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்காக என் வில்லேஜ்லேருந்து தான் ஜங்குக்கு பட்ட பைட்டில் யாரும் வரமாட்டேக்காங்கன்ட்டு ஆல்டர் பிளேஸ்லேருந்து நம்ம ஜிமினா ஒர்க்குக்கு 2-3 பர்சன்ஸை வர வச்சுருப்பாரு. பட் வந்த 2-3 பர்சன்ஸையும் நம்ம ஜங்குக்கு அடித்து அனுப்பியிருப்பார். இந்த மூமெண்ட்டில் ஜிமினா காண்டாகி இந்த வில்லேஜுக்கு 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, மஸ்கிட்டோ தொல்லை தாங்கலை, நல்லா ட்ரிங்க் பண்ணதுக்கு ஒரு வாட்டர் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட ஃபுட் இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஸ்லீப் பண்ண புதுசுன்னு பெட் இல்லை, அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக புலம்பிட்டு என் ஒர்க்கை என் பண்ணவே கூடாதுன்ட்டு இங்கே ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதில் மெயின் அந்த ஜங்குக்கு நான் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேனுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா கற்றுன்னு கட்டிகிட்டு இருந்தான். டேக்கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி கால் வேண்டாம், டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அழுவாரா, அந்த மாதிரி அழுதா. என்னடா ஆச்சு, ஒர்க்கு முடிச்சிருப்பேன்னு நினச்சேன், அழுற, ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன அப்படிங்கிறது மாதிரி டே கேட்கவும், அடி எங்கே பட்டுச்சு, அடி ஒரு அடி கூட அந்த டெம்பிள் பக்கத்தில் ஒருத்தன் வைக்க விட மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நடந்த மூமெண்ட்டும் இவங்க வில்லேஜ்லேருந்து யாருமே நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரமாட்டாக்காங்கன்ட்டு அதர் பிளேஸ்லேருந்து நம்ம ஜிமினா ரெடி பண்ண பர்சன்ஸை ஜங்குக்கு அடித்து பிரித்து மீஞ்சி அனுப்பியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜிமினா அப்படியே சொல்கிறாரு. என் கண்ணு முன்னாடி அவங்கள அடித்து பீஸாக அப்படி கிழிச்சி அனுப்பினான் தெரியுமாடா, எங்களை அடி வாங்கிட்டுக்காடா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன்னு என்னையே போட்டு திட்டிட்டு போயிட்டானுவேன். யாரை கூப்பிட்டாலுமே எல்லாரையுமே அவன் அடிக்கிறான், என்னால் ஒர்க்கே பண்ண முடியல, என் ஹையர் ஆஃபீஸர் வேறு இன்னும் நீ என்ன ஒர்க் பண்ணுறன்ட்டு என்னை திட்டுறான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நம்ம டேக்கிட்ட. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த வில்லேஜ் நம்ம டேயோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு சரி ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பிளேஸில் நான் இருக்கிறேன், யார் உன் ஒர்க்கை தடுக்கிறானுங்கிறத நான் பார்க்குறேன், யாராலையும் உன்னோட ஒர்க்கை தடுக்க முடியாது, உனக்கு தெரியாது மச்சான், நீ எங்கே பேசினாலும் உன்னையும் அடிக்க தான் செய்வான், பார்த்துக்கலாம் யார் அடிக்கான்ட்டு
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காலை கட் பண்ணா, சரி மச்சான் வரான் இருக்கான், மச்சான் மற்றத பார்த்துப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணா, என்னாச்சு டேய், ஏன் உன் ஃபேஸ் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்கவும், ஜிமினா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸில் ப்ராப்ளமா, ஏதோ ஒரு பர்சன், அவனோட நேம் ஏதோ ஜங்குக்குன்னு சொன்னான், அவன் ஏதோ ஜிமினாவை ஒர்க்கே பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானா, அந்த டெம்பிள்கிட்ட யாருமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்ளமும் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது யார் அந்த வில்லேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது, அந்த ஊர் தலைவர், அந்த வில்லேஜோட ஊர் தலைவர் என்ன பண்ணிகிட்ருக்காராம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், யார் என்ன சொன்னாலுமே ஜங்கு கேட்க மாட்டேங்கிறானாம். வில்லேஜில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே ஜங்குக்கை பார்த்தா பயந்து நடுங்குறாங்க. ஜிமிரா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்த பர்சன்ஸையும் அடித்து அனுப்பிட்டானா, அவ்வளவு திமிரா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கோவமாக கட்டுனான். அவன் ஒர்க்கு பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜேகப். நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ சொல்லிட்டல டே, எனக்கு ஒரு 1 வீக் அந்த ஒர்க் முடியட்டண்டியும் நான் அந்த பிளேஸில் ஜிமினாவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸரோட அங்கே நான் என்ட்ரு ஆகிறேன். அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு கேட்டான். ஒர்க்கு முடியட்டண்டியும் நானும் ஜிமினா கூட தான் இருக்க போகிறேன். அந்த ஜங்குக்கு அப்படி எப்படி வந்து அந்த பிளேஸில் அவன் ஒர்க்கு கெடுக்கிறான், தடுக்கிறானுங்கிறது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டே கோவமாக பேசுகிறாரு.